நீங்கள் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய பட்டறையில் பார்க்கப்பட்ட ஒரு அருமையான கலைஞர். அவரை பற்றிய உங்களுடைய கருத்தை, பதிவை நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சினிமா பாலு மகேந்திரா சாரோட நான் ஒர்க் பண்ணலனாலும் நான் படம் எடுத்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு சினிமாவில் எனக்கு இருக்கிற ஒரு தேடல், சினிமாவினுடைய மாணவனாக நான் இருக்கிறதுக்கு சமூகத்தோட எனக்கு இருக்கிற ஒரு அந்த தேடலும் அந்த தொடர்பும் இங்கே இருக்கிற சில இன்ஜஸ்டிஸ் மேலே இருக்கிற கோபமும் அது எல்லாமும் பாலு மகேந்திரா சாரோட நான் இருந்ததால தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு சினிமாவில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது பாலு மகேந்திரா சாரால தான். ஆடுகளம் சாரோட படம், அது மதுரை தான் களம். மதுரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் கூட மதுரையை அப்படி பார்க்கல. நான் ஆக்சுவலாக இங்கே வரும்போது நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். அவர் சரின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னாரு. அவர் நான் 2 கேள்வி கேட்குறேன்னாரு. கேட்க தொடங்கி இருக்கிற ஸ்டைலை பார்த்தா 2ல் முடிகிற மாதிரி தெரியல. ஓகே, எனக்கு மதுரை அந்த நான் இங்கே ஒர்க் பண்ணதில் எனக்கு அந்த மக்கள் தான். அவங்களோட உரிமையாக அன்பு செலுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறமா சாப்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல, அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஃபோன் பண்ணுவாங்க. இது சாப்பிடுவீங்களா, அது சாப்பிடுவீங்களா, உங்கள் கூட எத்தனை பேர் வராங்க, அது வேணுமா, இது வேணும், எல்லாம் கேட்டு அது நம்மளை அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். நான் இங்கே ஒரு படம் எடுக்கிறதுக்கு 3 வருஷம் 2.5 வருஷம் இங்கே இருந்தேன். அது காரணம் அந்த படத்தினுடைய டிமாண்ட் இல்லை, இந்த ஊரினுடைய தன்மை தான் நினைக்கிறேன் நான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.